90ஸ்லலாம் நம்ம அம்மாக்கள் செஞ்ச மாதிரி ஈஸியான புளியோதரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக வெந்தயம், கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோட முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். 6-7 மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் பொரிய விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்து காய்ச்சலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நான் இதை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நான் இது கூட சாதத்தை சேர்த்து வர வைக்க போகிறேன். இப்போ இதில் சாதம் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா புளியோதரை ரெடி. இது ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய புளியோதரை. இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.